வெல்கம் டு வின்சி சமையல். இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்கிற ஆளுன்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பிஸ்கெட்டில் சாக்லேட் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஹாப்பி பிஸ்கெட் 5 ரூபி தாங்க. இதை நான் 4 பேக்கெட் வாங்கி இந்த மாதிரி பிரித்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சதை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரே டைமில் எல்லாம் பால் ஊற்றக்கூடாது. இந்த பால் நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்த பாலுங்க. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. அதுவும் கிரைண்ட் பண்ணது தான். ஆல்ரெடி பிஸ்கெட்டில் சுகர் இருக்கும், அதனால் நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சுற்றி நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி விடலாங்க. அதோட பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் மேலே நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டு விடலாம். பட்டர் இருந்தாலும் நம்ம பட்டர் யூஸ் பண்ணிக்கலாங்க. பட்டர் இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதோட ஒரு பேக்கெட் ஈனோ சேர்த்துக்கலாங்க. ஈனோ சேர்த்தா கேக் இன்னும் நல்லா சாஃப்டா கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால தான் ஈனோ சேர்க்கறது. ஈனோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வீட்டில் செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க கண்டிப்பா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத இந்த பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா இந்த மாதிரி ஒரு முறை ஷேக் பண்ணிட்டா இது உள்ள இருக்கிற ஹேர் பபிள்ஸ் எல்லாம் போயிடுங்க. ஒரு பேன்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அது மேலே இந்த ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஸ்டாண்ட் மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாக்லேட் கேக்கை எடுத்து வச்சு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 35 மினிட்ஸ் நல்லா வேக விடலாங்க. பாருங்க 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்டிக் வச்சு செக் பண்ணா பாருங்க ஸ்டிக்கு நல்லா க்ளீனாக இருக்கு. இதில் எதுவும் ஒட்டி வரல. அப்போ நம்மளுக்கு கேக் நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க. இதை நம்ம கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிட்டு ஒரு நைஃப் எடுத்து இந்த மாதிரி சுத்திரும் பண்ணி விட்டுக்கணுங்க. இதை நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். மாத்திட்டு இதை நம்ம ஒரு 2 டைம் டேப் பண்ணா போதும். கேக் நம்மளுக்கு வந்துடும். மேல இருக்கிற பட்டர் ஷீட்டையும் ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டா கேக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இந்த கேக்கை நீங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. வின்சி சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.